அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ உலக புகழ் பெற்ற நம்முடைய மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழர் பார்த்து கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுடைய தேர் திருவிழா இன்று நடைபெறுது. ஆனாலும் தற்போது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தஞ்சை பெரிய கோயில் பற்றி. அதாவது இது நடந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். தஞ்சை பெரிய கோயிலில் ஏற்பட்ட தீ விபத்து தான். அதாவது 1997ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி மாலையில் குடமுழக்கு விழா நடைபெற சமயத்தில் ஒரு மாபெரும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு எண்ணற்ற உயிர்கள் பறி போயின. இது எல்லாருக்கும் தெரியும். அது சொந்தமாக தான், அதாவது அது எப்படி அந்த தீ பரவியது, தீ எங்கிருந்து இருந்தது, இதில் வேறு ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கா, இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உள்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 7, 1997ஆம் ஆண்டு வழக்கம் போல் நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலுக்கு குடமுழக்கு விழா ஏற்பாடு செய்யப்படுது. வெகு விமர்சையாக நடைபெறுது. எண்ணற்ற மக்கள் அங்கே கூட்டமாக குவிகிறார்கள். இப்படி ஒரு சோக நிகழ்வு, அதாவது தஞ்சை பெரிய கோயிலுடைய கரும்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். 1997ஆம் ஆண்டு அந்த நடந்த அந்த தீ விபத்து சம்பவம். இப்படி ஒரு சம்பவம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாரும் எப்போதும் பெரிய அந்த கோயிலுக்கு வராங்க. அதாவது குடமுழக்கு விழா அப்படின்னாலே யாகசாலை அமைப்பாங்க. தஞ்சை பெரிய கோயில் உள்பகுதியில் அதுக்கு ஒரு அனுமதி இல்லை. அதனால ராஜராஜன் திருவாயிலுக்கும் கேரளாந்தகன் திருவாயிலுக்கும் இந்த இடைப்பட்ட இந்த பகுதியில் ஒரு யாகசாலையை தற்காலிகமாக அமைக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த யாகசாலை முழுவதும் வைக்கோலால் நிரப்பப்பட்டது. வைக்கோல் மூலமாக அது காய்ந்த வைக்கல், இந்த வைக்கல் இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் அமைக்கப்பட்டது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு தீ விபத்து ஏற்படுது. இங்கே ராஜராஜன் திருவாயில், இங்கே கேரளா திருவாயில். அதான் கிழக்கு கோபுர வாசல்னு சொல்லுவாங்க. அந்த கிழக்கு கோபுர வாசல்னாலே மர்மம் அப்படின்லாம் பேசுவாங்க. அது சம்மந்தமாக வீடியோ போட்டு போய் பாருங்க. இந்த கிழக்கு கோபுர வாசல் உங்களுக்கே தெரியும், சிறிய நுழைவாயில் தான். தீ விபத்து ஏற்பட்டோன்னே மக்கள் வீதியில் பயந்து தெரிச்சு எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த கிழக்கு கோபுர வாசல் வழியில் நுழையிறாங்க. அப்போதான் மூச்சு திணறி தீயில் கருகி இந்த மாதிரி ஒரு பல உயிர்கள் போகுது. இதில் எண்ணற்றோர் காயமுறாங்க. அதன் பிறகு ஊர்காவல் படை, செஞ்சிலுவை சங்கம், போலீஸ், தீயணைப்பு படை இவங்கெல்லாம் முதலுதவி செய்கிறாங்க, மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க. சரி, இப்போ அந்த தீ விபத்து எதனால் ஏற்பட்டது அப்படின்னு முதற்கட்ட ஒரு விசாரணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பட்டாசு, அங்கே கோயிலுக்கு அருகில் பட்டாசு வெடித்த போது அதிலிருந்து தீப்பொறி இந்த வைக்கல், அதாவது யாகசாலையில் அமைக்கப்பட்ட அந்த வைக்கலில் பட்டு தீ விபத்து ஏற்பட்டது என்று ஒரு முதற்கட்ட விசாரணை சொல்றாங்க. அதே இரண்டாம் கட்ட விசாரணையில் கோயிலுக்கு வெளியே வான வேடிக்கையெல்லாம் வெடிக்கும் போது வான வேடிக்கை ஒன்று வைக்கவுள்ள பட்டு எரிந்ததாக சொல்லப்பட்டது. மூன்றாம் கட்ட விசாரணையில் அங்கு மின்சாரம், கோயிலுக்கு தேவையான மின்சாரத்திற்காக ஜெனரேட்டர் அமைப்பாங்களா, அந்த ஜெனரேட்டர்லேருந்து மின்கசிவு ஏற்பட்டு வைக்கல்ல பட்டதாக சொல்லப்பட்டது. 3 காரணங்கள் சொல்லப்பட்டது. அதுவும் முக்கியமாக மக்கள் இந்த அளவுக்கு உயிர் போகிறதுக்கு காரணம் கிழக்கு கோபுர வாயில், அந்த சிறிய வாயிலுங்கிறதுனால எல்லாம் பயந்து தெரித்து அந்த வாயிலில் ஓடும் பொழுது முண்டி அடித்து எல்லாம் மூச்சு திணறி, அதாவது அந்த தீயில் ஏற்பட்ட கார்பன் மோனாக்சைடு என்ற ஒரு விஷவாயு தாக்கி கிட்டத்தட்ட பல கணக்குகள் சொல்கிறாங்க, 56 பேர் 86 பேர்னு. ஆனால் சரியான கணக்காக உங்களுக்கு அட்டவணையில் காமிக்கிறேன். 48 பேர் இறந்து போகிறார்கள், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைகிறார்கள். அதன் பிறகு அப்போதைய முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் உடனே அதுக்கு உண்டான, அது இறந்து போனவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் காயமுற்றவர்களுக்கு 10,000 ரூபாய் அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு தஞ்சையில் காவல்துறையில் இருந்த டிஐஜி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு விசாரணை நடத்துகிறாரு. அந்த விசாரணையில், ஏன்னா அந்த கோயில் குடமுழக்கு விழாக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஈஸ்வரி நகரில் தொலைக்காட்சி நிலையத்தில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது. அது ஒரு சரியாக நடந்தது சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குமோன்னு அவர் விசாரணை நடத்துறாரு. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது டிஐஜி கருத்து, அவங்களுடைய டிஐஜியோட முடிவு. முதல்ல அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாருன்னா, தீ விபத்து பட்டாசு அதனுடைய தீப்பொறி பட்டு தான் விபத்து ஏற்பட்டது. இதனால தான் அதுவும் அந்த சிறிய கோபுர நுழைவாயில், அந்த கிழக்கு கோபுர வாசல் வழியெல்லாம் யாரும் எல்லாம் முண்டி எடுத்து, அதாவது ஒரு வீதியில எல்லாம் ஒரே நேரத்தில் நுழைந்தோன்னு தான் மூச்சு திணறி முட்டி எல்லாம் இறந்தார்கள் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். இதுதான் தஞ்சை கோயிலுடைய தீ விபத்து, தஞ்சை பெரிய கோயிலுடைய ஒரு கரும்புள்ளி, ஒரு கருப்பு சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம்.
நினச்சாலே வருத்தமாக இருக்குது. சரி, இன்னைக்கு வந்து நம்ம அந்த தஞ்சை பெரிய கோயிலில் இப்படிப்பட்ட ஒரு மாமன்னர், நம்முடைய மாமன்னர், உலகமே வைக்கிற அந்த கோயில், அந்த கோயிலில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தது நமக்கும் எல்லாருக்கும் வருத்தம் தான். இது நடந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. இருந்தாலும் அதை கொஞ்சம் நினைவு விதமாக, ஏன்னா வர்ற ஜூன் 7 அதோடைய அந்த அந்த நடந்த தினம், அப்போ தான் அதுக்காக அந்த வீடியோ. ஏன்னா இது நிறைய பேர் தெரியாமல் வந்திருக்கும், அவங்களுக்காக தான். சரி, வேற நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.